ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நார்மலாக எப்பயும் போல் மெதுவடை செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம மெதுவடையை செய்ய போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி பஜ்ஜி, போண்டா, வடை அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் கூட கொஞ்சம் ஒரு சில பொருட்களை ஆட் பண்ணி நம்ம செய்யும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி அந்த விதத்தில் நம்ம உளுத்தம்பருப்பு வச்சு மெதுவடை செய்ய போகிறோம். ஆனால் நார்மலாக எப்பயும் போல் நம்ம செய்ய போகிறதில்ல, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதே போல் இனி மெதுவடையை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சரி, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறணும், ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல. நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைக்க பாருங்கள். ஒரு வேளை மிக்சியில் நம்ம அரைக்கிறதுனால அரைப்படலைன்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. பருப்பு அரைப்படுறதுக்காக மட்டும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளிச்சிட்டு நம்ம அரைச்சோம்னா போதும். எடுத்திருந்த எல்லா உளுத்தம்பருப்பையுமே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை எந்த அளவுக்கு நம்ம கலந்து கொடுக்குறோமோ கைகளால் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக எழும்பி வரும் வடை பார்த்திங்கன்னா. மாவு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக நம்ம உளுத்த மாவு போட்டோம்னா பாருங்கள், அப்படியே தண்ணியில் மிதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியில் மேலே இப்படி மிதக்கும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நான் மாவை அப்படியே ஊற விட்டுற போகிறேன். அதுக்குள்ளே நான் மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மாவை அப்படியே விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது, எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். 5 நிமிஷம் மாவை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கீரை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை சேர்த்துக்கோங்க. அதாவது சிறுகீரை, பாலக்கீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி எந்த கீரை கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்டு கீரை, இந்த மாதிரி எல்லா கீரையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையும் சேர்த்துக்க போகிறேன். நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நான் கீரை எடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய கீரை போட்டு செய்யும்பொழுது சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நான் மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். கீரை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. வடை செய்கிறதுக்கு எப்போவுமே உளுந்து வடை செய்யும் போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் கையை இந்த மாதிரி நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை எடுத்து நம்ம போட்டோம்னா ஒட்டாமல் இருக்கும் கையில். பாருங்கள், நான் மாவு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா உருண்டையாக வருது பாருங்கள். மாவு ரொம்ப இலக்கமாக இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு இப்படி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உளுத்த மாவு உள்ளே பச்சையாகவே இருக்கும். அதனால்
ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம குக் பண்ணோம்னா மேலேயும் நல்லா பொன்னிறமாக எடுக்க முடியும். அதே மாதிரி வடை நல்லா உள்ளேயும் சூப்பராக வெந்திருக்கும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க, எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வடை நல்லா வெந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக எப்பயும் ஒரே மாதிரி உளுத்தம்பருப்பில் நம்ம மெதுவடை செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கூட வந்து கீரை வந்து சேர்த்துருக்கோம். வெறுமனே நம்ம வந்து வெறும் மிளகு மட்டும் போட்டு செய்வோம், அப்படி இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகா அந்த மாதிரிலாம் போட்டு செய்வோம். கூட கொஞ்சம் இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம கீரையை நிறைய போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் மெதுவடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.